ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கம்ஃபர்ட் குக்கிங். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ராகி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஒரு மிக்ஸி ஜார், ஒரு பிளெண்டரில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3/4 கப் நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர், அதுவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப்பு எண்ணெய். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மூடி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே இதில் 1/3 கப் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா 1/2 கப் பால். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி திருப்பி மூடி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ராகி மாவில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். நல்லா ஜலிச்சுக்கோங்க. இதுக்கும் நீங்கள் ஜலிச்சுக்கு அப்புறமா ஆட் பண்ணி நம்ம இந்த பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்ல, அதையும் உள்ளே போட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஒன்றும் அவசரமே இல்லை. நான் கொஞ்சம் சின்ன பேனை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்ல பெரிய பவுலை எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்ல கெட்டியே இல்லாமல் பொறுமையாக இந்த ராகி மாவும் அந்த நம்ம பேட்டர் ரெடி பண்ணோம்ல, அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இனி பேக்கிங் ட்ரேயில் போட்டுடலாம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி பட்டர் இல்லைனா ஆயில் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி பேக்கிங் ஷீட் போட்டு இந்த மாதிரி பேட்டர் நல்லா ஈவனாக வர்ற மாதிரி ஃபுல்லாக போட்டு 2 டேப் பண்ணுங்கள், ஏர்லம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா வேணும்னா டூத் பிக் ஸ்டிக் இருக்குல்ல, அதை வச்சு சும்மா ஜிக்ஸாக்காக அங்கே இங்கேயும் நல்லா சும்மா பண்ணிக்கோங்க, ஏர்லம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் நம்ம இந்த உப்பு இருக்குல்ல, சால்ட், அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த ராகி கேக் அந்த பேக்கிங் ட்ரே உள்ளே போட்டு ஈவனாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வைங்க. விசில் வைக்கக்கூடாது, ரப்பர் போடவும் வேணாம். சும்மா குக்கர் மூடியில் ரப்பர் போடவும் வேணாம். சும்மா மூடி ஒரு 30-40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா நம்ம ராகி கேக் ரெடி ஆகிடும். இப்போ எடுத்து வெளியே வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக பண்ணக்கூடிய ராகி கேக் ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான, கிட்ஸுக்கெல்லாம் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்சியாக வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.